வணக்கம் ஃப்ரெண்ட், கிறிஸ் கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் டிப் சேனல்லேருந்து உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைக்கி ஒரு சின்ன ட்ரிக் தான். இது வந்து சும்மா கெஸ்ஸிங்க்குள்ள ஒரு வின்னிங்க்கு எடுக்கிற ஒரு சின்ன கெஸ்ஸிங் தான். இது வந்து கன்ஃபார்ம் கிடையாது. பட் இந்த ட்ரிக்கு வந்து மேக்ஸிமம் ஒர்க் ஆகுது. அல்லது கன்ஃபார்மாக வந்து சிங்கிள் போர்டு ஆர் டபுள் போர்டு வந்து கண்டிப்பாக வின்னிங், அதாவது கெஸ்ஸிங்கில் வந்து பாஸ் ஆகுது. ஸோ அந்த ட்ரிக் எப்படிங்கிறத இன்றைக்கி பார்ப்போம். நான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொடர்ச்சியாக ஒரு 5 days உள்ள அடித்த வின்னிங் கெஸ்ஸிங் நம்பரை வந்து இதுக்கு நான் பயன்படுத்த போகிறோம். தொடர்ச்சியாக இன்னையிலேருந்து முந்தைய ஒரு 5 நாளைக்கு உள்ள கெஸ்ஸிங்கை வந்து இன்றைக்கி நான் எடுத்து அதை அந்த ட்ரிக்கை செஞ்சு காட்டுறேன். அதாவது வந்து இங்கேருந்து 5ஆவது நாள் 1 2 3 4 5ஆவது நாள் பார்த்தீங்கன்னாக்க 454 496. அதாவது வந்து பார்த்திங்கன்னா 454 496. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிக்கு வந்து அடுத்த நாள் கெஸ்ஸிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன பாஸ் ஆகிருக்கு அப்படின்னா, அடுத்த நாள் வந்து என்ன பாஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 28 பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, 028 நமக்கு பாஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த கெஸ்ஸிங்கை வந்து முதல் நாள் உள்ள நம்பரை வச்சு அடுத்த நாள் எப்படி கெஸ்ஸிங் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ட்ரிக் மட்டும் உங்கள்கிட்ட நான் காட்ட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 454 496 வந்திருக்கு. இதை வச்சு 028 அடுத்த நாள் உள்ள வின்னிங் வந்து எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம கடைசியாக உள்ள 3 டிஜிட் எடுத்துக்குவோம். இதை வந்து பார்த்திங்கன்னா 496, இதை வந்து 496, இதை 496 வந்து அந்த 496 வந்து அந்த 3 நம்பர் இருக்குது இல்லை, அந்த 3 நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா 496 இன்ட்டு ஃபஸ்ட்டு என்ன வந்திருக்கு 4, அதே போல் 496 இன்ட்டு செகண்ட் வந்து 9, அதே மாதிரி 496 இன்ட்டு 6. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து கால்குலேஷனில் போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு கால்குலேஷனில் போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்க 496 மல்டிப்ளை 4. ஓகேங்களா, நமக்கு என்ன வந்திருக்கு 1984. ஓகேங்களா, நமக்கு ஸ்கூலில் வந்து ஒரு இது சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது என்ன அப்படின்னா, இப்போ 1.9 அப்படின்னு இருந்துச்சுனாலோ இல்லை 1.6 இப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், இதை வந்து 2ன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் தான் இங்கே வந்து இப்போ வந்து நம்ம ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர் இருக்குது அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்க்கணும். அந்த நம்பர் சப்போஸ் 5க்கு மேலே இருந்துச்சுன்னா அதுக்கு முந்தின உள்ள நம்பரை வந்து ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1ன்னு இருக்குது, 1க்கு பக்கத்தில் என்ன இருக்குது 9ன்னு இருக்குது, அதாவது 5க்கு மேலே வந்துருச்சு. அப்போ இதை 2ன்னு எடுத்துக்கணும். அதே போல் 9 பார்த்தீங்கன்னா 9க்கு அடுத்த நம்பர் என்ன இருக்குது 8ன்னு இருக்குது. அப்போ 8ன்னா நம்ம 5க்கு மேலே இருக்குது. ஸோ நம்ம வந்து இதை வந்து 9க்கு அப்புறம் என்ன நம்பர் 10. ஸோ 10ல் வந்து நம்ம அந்த 0 லாஸ்ட் டிஜிட் மட்டும் எடுத்துக்கணும் 0. அதே போல் 8க்கு முந்தைய நம்பர் பார்த்திங்கன்னா 4 தான் இருக்குது. ஸோ 5க்கு கீழே வந்துருச்சு. ஸோ அதை நம்ம எடுக்க வேண்டியதில்லை, அதே நம்பரை 8 அப்படியே போட்டுடலாம். அதே போல் அடுத்த நம்பரு 9 464. ஓகேங்களா, இதில் வந்து 4 தான் அப்படியே வரும். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இந்த 4க்கு முன்னாடி 6 வந்திருக்கா. ஸோ இதை வந்து நம்ம 5ன்னு எடுத்துக்கணும். அடுத்தது 6, ஃபஸ்ட்டு 3 டிஜிட் எடுத்துக்கிட்டாலே போதும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 6, இது 2 9 7 6. ஓகேங்களா, இதை வந்து 3, அதாவது 2க்கு முன்னாடி 2க்கு அடுத்து 9 இருக்குது, 9க்கு அடுத்து என்ன இருக்குது 7 இருக்குது. அப்போ 0ன்னு எடுத்துக்கலாம். இதை வந்து 7க்கு அப்புறம் 8ன்னு இருக்குது. ஓகேங்களா, அதாவது 7க்கு அடுத்து 6 இருக்குது. ஸோ இதை 8ன்னு எடுத்துக்கலாம். அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 028 நமக்கு ஃபுல்லாகவே வந்து ஏபிசி கிடச்சிருக்கு. அதே போல் பார்த்திங்கன்னா இங்கேயும் பாருங்கள் நமக்கு அது கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு இது வந்து பாஸ் ஆகிருக்கு. இது வந்து எப்படின்னா நம்பர் சேமாக மாறி ஏபிசி வந்து மாறி வரும். நம்ம வந்து அதை நம்ம எடுத்துக்கிற நமக்கு கன்ஃபார்மாக தெரிகிற நம்பர் தான். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது தான். ஏ போல் வந்து இப்போ வந்து அன்றைக்கி 2 வந்துச்சு, ஸோ இன்றைக்கி வந்து 2 வரலாம், இல்லை 7 வரலாம், அந்த மாதிரி நம்ம கன்ஃபார்ம் பண்ணி போடுறது தான். பட் மாற்றி போட்டிங்கன்னா நமக்கு அந்த ட்ரிக் ஏதோ கண்டிப்பாக வந்து ஒரு நம்பர் வந்து சிங்கிள் டிஜிட் பாஸ் ஆகும். அதே போல் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா 906 0
28. அடுத்த நாள் பாஸ் ஆகிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 0 60. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 0 60 வந்து பாஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம அதே ட்ரிக்கு தான் லாஸ்ட்டு 3 டிஜிட் எடுத்துக்கணும். இதோட அந்த ஒவ்வொரு சிங்கிள் நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறணும். 0 2 8. இப்போது 0 28. ஓகேங்களா? இதோட 0 மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 0வோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். ஸோ அப்படி பார்த்தாக்க நம்மளுக்கு வந்து 2 டிஜிட் வந்து அந்த 0ங்கிற நம்பரே வந்து சிங்கிள் டிஜிட்டில் பாஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அடுத்த நம்பர் வந்து 2. 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 56 வருது. 56. ஸோ வந்து இதை வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 5க்கு முன்னாடி பின்னாடி 6 வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து 6ன்னு எடுத்துக்கலாம். அப்போ அடுத்த நாள் 6. அதே போல் 8 244. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 6 வந்திருக்கு, 0 வந்துருக்கு. 0 வந்து பார்த்திங்கன்னா டபுள் டிஜிட்டாக வந்து பாஸ் ஆகிருக்கு. அதாவது சிங்கிள் நம்பர் வந்து டபுள் டிஜிட்டாக வந்து நமக்கு வந்து வந்திருக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை அடுத்த நாள் பார்க்கலாம். வந்து பார்த்திங்கன்னா 478 பாஸ் ஆகிற நம்பர். அடுத்த நாள் பாஸ் ஆகிறது 478. இதில் வந்து நமக்கு வந்து லாஸ்ட்டு 3 டிஜிட் எடுத்துக்குவோம். இதில் வந்து 0 60 0 6 0. நமக்கு எப்போதுமே 0வோட மல்டிப்ளை பண்ணால் 0 தான். 0வோட மல்டிப்ளை பண்ணால் 0 தான். ஓகேங்களா? 6 போட்டிங்கன்னா 360 வருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3க்கு பின்னாடி 6 வந்திருக்கு. ஸோ 4 6 0. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிங்கிள் போர்டு தான் பாஸ் ஆகிருக்கு. 4 மட்டும் ஏ போர்டு பாஸ் ஆகிருக்கு. இதுவும் நமக்கு வந்து சிங்கிள் தான் பாஸ் ஆகிருக்கு. ஸோ 2 நாள் வந்து இந்த ட்ரிக் அதான் சொன்னேன், வாரத்தில் ஒரு 2-3 நாள் இந்த ட்ரிக் வேலை செய்யும். அதே போல் அடுத்த நாள் பார்ப்போம். 307 478 பாஸ் ஆகிக்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 287. இதை 478 எடுத்துக்கிடுவோம். இதோட 4 7 8 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 478 × 4 19 12. இதை பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு பின்னாடி 9 வந்திருக்கு. அப்போ 2ன்னு எடுத்துக்கலாம். இது 9, அதாவது 9 பக்கத்தில் 1 தான் வந்திருக்கு. ஸோ 9 1. ஓகேங்களா? அதே போல் 8 7 3 3 4 6. இதை பார்த்தீங்கன்னா 3 3 4க்கு பக்கத்தில் பாருங்கள் 6 வந்திருக்கு. ஸோ இது 5ன்னு எடுத்துக்குவோம். அடுத்தது பார்ப்போம். 8 324. இது வந்து பார்த்திங்கன்னா 3க்கு பக்கத்தில் 8 வந்திருக்கு. 4 இது 8க்கு பக்கத்தில் 2 தான் வந்திருக்கு. 8 இது 2. ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 287. நமக்கு இங்கே வந்திருக்கு 482. ஸோ 2 டிஜிட் பாஸ் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும், 2 டிஜிட் வந்து பாஸ் ஆகிருக்கு. அதே போல் பார்த்திங்கன்னா அந்த முன்னாடி ஃபுல் நம்பர் பார்த்திங்கன்னா இதில் வந்திருக்கும். இந்த பாருங்கள் 129 287. இதில் பாருங்கள் அந்த ஃபஸ்ட்டு 3 டிஜிட்டு அந்த 3 நம்பரும் வந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் நம்பர் தான் மிஸ் ஆகிருக்கு. சரி, அடுத்தது வந்து இன்றைக்கி 10ஆம் தேதிக்குள்ளே ட்ரிக்ஸ். இன்றைக்கி 10ஆம் தேதிக்குள்ளே பார்க்கலாம். இது வந்து கன்ஃபார்ம் கிடையாது. இதில் வந்து பாஸ் ஆகுது. ஒரு சிங்கிள் டிஜிட் வந்து டபுள் டிஜிட்டோ 3 டிஜிட் 3 டிஜிட் பாஸ் ஆகுது. பட் இதை யூஸ் பண்ணும்போது வீக்லி வந்து ஒரு 2 or 3 days வந்து மேக்ஸிமம் வந்து பாஸ் ஆகுது. ஸோ அதனால தான் இந்த ட்ரிக்கை நான் சொல்கிறேன். ஸோ இதை வந்து ரொம்ப கன்ஃபார்ம் வின்னிங்னு யாரும் எடுத்துக்க வேண்டாம். அடுத்த நாள் நம்மளுக்கு வந்து வின்னிங் நமக்கு தெரியாது. ஸோ இந்த நம்ம எப்போதும் போல் இந்த லாஸ்ட்டு 3 டிஜிட் எடுத்துக்கலாம். 887 287 287.
எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுற ட்ரிக்கை தான் நம்ம இதிலையும் யூஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கே தெரியும் எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து டபுள் டிஜிட்டு ஃபுல் வின்னிங் கிடந்த இதில் ஃபுல் வின்னிங் வந்திருக்கு. அதே மாதிரி சிங்கிள் பாஸ் ஆகுது. பாஸ் ஆன நம்பர் வந்து வராமல் இல்லை, அந்த நம்பர் வந்து ஓரளவு வருது. ஸோ இன்றைக்கி வந்து அதே ட்ரிக்கை நம்ம மறுபடியும் அந்த எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண ட்ரிக்கே யூஸ் பண்ணி பார்ப்போம். 7 × 2 8 7 574. இது வந்து பார்த்திங்கன்னா 5க்கும் பின்னாடி 7 வந்திருக்கு. ஸோ 6, இது 7 தான், 7 4, அதே போல் 8 226. இது வந்து பார்த்திங்கன்னா 2 அதே மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா 9 வந்திருக்கு. அப்போ ஸோ 3 வரலாம், 3. இது வந்து 9 பக்கத்தில் 6 வந்திருக்கு. ஸோ 10 வந்து ஒரு 0 லாஸ்ட்டு சிங்கிள் நம்பர் மட்டும் எடுத்துக்கணும். ஸோ 0. அடுத்து 7 2 0 0 9. நமக்கு வந்து 2 0 0 0 அடுத்து வந்து 9 வந்திருக்கு. அப்போ இது 1 வரும். ஸோ நாளைக்கு 10ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இன்றைக்கி 10ஆம் தேதிக்கு வந்து 674 230 1. இதான் நமக்கு இன்றைக்கி ட்ரிக்கில் கிடச்சிருக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் மேக்ஸிமம் வந்து என்னால் முடிஞ்சதை ட்ரை பண்ணி நான் கால்குலேஷன் பண்ணி உங்களுக்கு சில நிறைய ட்ரிக்ஸை சொல்கிறேன். யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.